அபார கருணா சிந்தும் ஞானதம் சாந்த ரூபினம் ஸ்ரீ சந்திரசேகர குரும் பிரணமாமி முதான்பகம் ஸ்ரீ குருபியோ நம குருவே சரணம். கோபுரம் டி நேயர்களுக்கு பக்திபூர்வமான வணக்கங்கள். மருத்துவ ரீதியாக எவ்வளவோ மருத்துவர்கள் எவ்வளவோ நோயாளிகளை கைவிட்டு இதோடு தான் நீ இருக்கணும், நீ இருக்கிறதே ரொம்ப அபூர்வம் எப்படியெல்லாம் சொன்ன எவ்வளவோ பக்தர்களை மகா பெரியவர் எப்படியெல்லாம் காத்து ரட்சித்திருக்கிறாருன்னு பார்த்துருக்கோம். அந்த டேர்ம் மெடிக்கல் மிராக்கிள், இந்த டேர்ம் நான் எவ்வளவோ அற்புதங்களை பார்த்துருக்கோம் இல்லையா? அதே பதத்தை உபயோகிக்கும் ஒரு அற்புதம் தான் இன்று நாம் காணவிருக்கிறோம். அதாவது இது எப்படி இருக்குன்னா, மருத்துவம் பொய் சொல்லுமா? இல்லையே, மருத்துவம் ஏன் பொய் சொல்ல வேண்டும்? யாருக்கு என்ன கர்ம வினை பயனோ அதைத்தானே நாம் அனுபவிக்கிறோம். ஆனால் திடமான குரு பக்தி ஒருத்தருக்கு இருந்தது என்றால், குரு தனக்காக எழுந்து நின்றார் என்றால் அந்த பக்தர் எங்குமே தலை குனிய தேவையில்லை இல்லையா? இந்த அற்புதத்தை நமக்கு விளக்கும் ஒரு எபிசோட் தாங்க இது. ஸ்ரீமத் பாகவதம் வாசிக்கும் அன்பர்கள், படித்து அதில் தேர்ச்சி பெறும் அன்பர்கள், தேர்வுற்ற அன்பர்கள் எல்லாருக்குமே ஆங்கரை பெரியவாளே தெரியாமல் இருக்காது. மகா பெரியவாளின் தீவிரமான பக்தர் அவர். சந்நியாசம் வாங்கின்றவர். ஸ்ரீ கல்யாணராம பாகவதர் தான் அவருடைய இயற்பெயர். ஸ்ரீமத் பாகவதத்தை கரைத்து குடித்தவர்னு தான் சொல்லணும். மகா பெரியவாவில் தீவிரமான பக்தி எந்த அளவுக்குன்னா, எங்கே இருந்தாலும் சரி கோகுலாஷ்டமியை ஒட்டி அந்த ஒரு வார காலம் காஞ்சிக்கு வந்துடுவார். இல்லை மகா பெரியவா எங்கே இருக்காளோ அங்கே வந்துடுவார். வந்து ஒரு வார காலம் தொடர்ந்து மாலை பொழுதில் ஸ்ரீமத் பாகவதத்தை வாசிப்பாராம். இவர் ஸ்ரீமத் பாகவதத்தை வாசிக்கும் பொழுது இவர் பக்கத்தில் வந்து மகா பெரியவா அப்படி காதை வச்சுட்டு கூர்ந்து கவனிப்பாராம். ஸ்ரீமத் பாகவதத்தை எவ்வளவு முறை கேட்டாலும் மகா பெரியவாளுக்கு மீண்டும் மீண்டும் கேட்பதில் அவ்வளவு ஆனந்தம். இவருக்கு ஆங்கரை பெரியவாள் என்ற பெயர் வந்ததுக்கு காரணம் கூட இவர் மகா பெரியவா மேல் கொண்ட தீவிர பக்தியினால்தான். இவர் ஒவ்வொரு ஆண்டும் கோகுலாஷ்டமியின் போது வாசிப்பார். மகா பெரியவா அப்படி கூர்ந்து காது கொடுத்து கேட்பார். அந்த சமயத்தில் வேறு யாருக்கும் தரிசனமோ பிரசாதமோ இருக்காது. அந்த ஒரு 2 மணி நேரம் 2.5 மணி நேரம் ஸ்ரீமத் பாகவத சப்தாகத்தை மகா பெரியவா கேட்பாராம். இதில் நமக்கு ஒரு மிகப்பெரிய பாடம் உண்டு. ஸ்ரீமத் பாகவதம் என்பது படிப்போருக்கு எந்த அளவுக்கு பாக்கியத்தை கொடுக்கிறதோ, அருளை கொடுக்கிறதோ, கேட்போருக்கு அதை விட பன்மடங்கு பாக்கியத்தையும் அருளையும் கொடுக்க வல்லது. பல அற்புதங்களை நிகழ்த்தக்கூடியது. இதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான். மகா பெரியவாளுக்கு தெரியாத பாகவதமா? அவ்வளவு ஸ்ரத்தையோடு கேட்பார் மகா பெரியவர். ஒரு முறை கோகுலாஷ்டமி வருகிறது. அப்பொழுது நம் மகா பெரியவா காஞ்சியிலேயே இருக்கிறார். இந்த கல்யாணராம பாகவதரும் வந்து ஸ்ரீமத் பாகவதத்தை சப்தாகமாக படிக்கிறார். ஒரு 4 நாள் படித்திருப்பார். 5வது நாள் வருகிறது. அவர் படிக்கும்பொழுது அவர் பக்கத்தில் உட்காந்துட்டு கூர்ந்து கவனிக்கிறாராம். அப்பொழுது பாகவதற்கு எப்படி இருக்கும்? மகா பெரியவா கேட்குறாருன்னா எவ்வளவு கரெக்டாக படிக்கணுங்கிற படபடப்பு இருக்குமோன்னோ அவரும் ஸ்ரத்தையாக சொல்லிகிட்டே வரார். மகா பெரியவா ஸ்ரத்தையாக கேட்டுட்டே உன்னிப்பாக கவனிச்சுட்டே வரார். அப்பொழுது ஒரு தம்பதி உள்ளே வருகிறார்கள். அந்த தம்பதி பார்ப்பதற்கே சற்று பாவமாகத்தான் இருக்கிறார்கள். ஏன்னா அந்த கணவர் அவர் வருமான வரித்துறை அதிகாரி, பயங்கரமாக படித்தவர்னு சொல்லுவோம் இல்லையா? நம்ம சொல்லுவோம் மெத்த படித்தவர் பாவர். அவரை பார்க்கும்பொழுதே தெரிகிறது அவர் மெத்த படித்தவர். ஆனால் எப்படி வருகிறார்னா, அவருடைய கரங்கள் ஒரு வீல் சேரை பிடிச்சுட்டு இருக்கு, சக்கர நாற்காலி. அதில் தன் மனைவியை அமர்த்தி வச்சுட்டு வரார். அந்த அம்மையாரும் பார்ப்பதற்கு தெய்வீகமாகத்தான் இருக்கிறார். மகா பெரியவாமும் அழுதுண்டே அந்த சக்கர நாற்காலியை தள்ளிண்டே வரார். அப்பொழுது ஸ்ரீமட முகாமின் அந்த வாயிற்காப்பாளர்கள், இப்பொழுது பெரியவாளை பார்க்க முடியாது, பாகவத சப்தாகம் நடந்துட்டுருக்கு அப்படின்னு சொன்னதுமே பெரியவாளை பார்க்க முடியலையேன்னு கண்ணீர் விடுகிறார். அவருக்கு ஒரு கஷ்டம் இருக்குன்னு அவரை பார்க்கும்போதே தெரியறது. இப்போ இந்த பாகவதத்தை கேட்டுன்னு இருந்த மகா பெரியவர் திடீர்னு அருகில் இருந்த சிஷ்யனை கூப்பிட்டு, என்னை பார்க்குறதுக்கு ஒரு தம்பதி வந்திருப்பா வெளியில், அவளை இங்கே அழைச்சிண்டு வா அப்படின்னாராம். இவர்கள் இங்கே வந்துள்ளார்கள் என்பதை மகானுக்கு யார் சொன்னது? அவர் பாகவதம்னா கேட்டுன்னு இருக்கார். அவர்கிட்ட போய் யாராவது சொல்லணுமா இவர்கள் வந்துள்ளார்கள்னு? மகா பெரியவாளே கண்டுபிடித்து கண்டு கொண்டு அவளை அழைச்சுண்டு வா அப்படின்னு சொல்ல வாசலுக்கு போனால் இந்த தம்பதி நிற்கிறார்கள். அதிலும் வீல் சேரில் அந்த அம்மையார் அமர்ந்திருக்க
அவரின் கணவர் அந்த பெண்ணை பிடிச்சுட்டுருக்கார், அந்த வீல் சேரை பிடிச்சுட்டுருக்கார். பெரியவா கூப்பிட்டானோன்னா கடகடன்னு அந்த வீல் சேரை தள்ளிண்டே மகா சுவாமிகள் முன்னாடி வந்து நிற்கிறார். இப்போ அந்த பாகவத சப்தாகத்துக்கு ஒரு பிரேக் கொடுத்துருக்கார் மகா பெரியவா. என்னாச்சு சொல்லு அப்படின்னு கேட்டதுமே, பெரியவா நான் நன்னா தான் இருந்தோம், இவ தான் என்னுடைய தர்ம பத்தினி, இவளும் நன்னா தான் இருந்தா, திடீர்னு ஒரு நாளைக்கு என்னால் எழுந்துக்க முடியல, என் கால் வேலை செய்யலை, என்னால் காலை எடுத்து நகர்த்த முடியலன்னு சொன்னால், டாக்டர்கிட்ட போய் பார்த்தா எல்லா ஸ்கேனும் எடுத்து பார்த்துட்டா கால் செயலிழந்து போச்சுன்னு சொல்லிட்டா பெரியவா. எல்லா மருத்துவமும் பண்ணிட்டேன், இப்போ இனிமேல் எழுந்து நடக்க முடியாதுன்னு சொல்லிட்டா பெரியவா. எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல, எனக்கு குழந்தை கூட இல்லை பெரியவா அப்படின்னு சொல்லி இவர் அழும்பொழுது பெரியவா குங்கும பிரசாதத்தை கொடுத்து, க்ஷேமமாக இருப்ப, ஒரு குறையும் வராது, காமாட்சி பார்த்துப்பா, போயிட்டு வா அப்படின்னார். வேறு எதுவுமே சொல்லலை. உனக்கு சரியாயிடும், நீ என்ன ட்ரீட்மெண்ட் பண்ண, எந்த டாக்டர்கிட்ட போன, எந்த கேள்வியுமே கேட்கல. பொதுவாக இது மாதிரி யாராவது வந்தால் நிறையா விசாரிப்பாரே, நம்மள்ட்ட எதுவுமே கேட்கலையே மகாபெரியவாங்கிற ஒரு சின்ன எண்ணம் இருந்தாலும் அதை யார்கிட்ட போய் சொல்ல முடியும்? அப்படியே ஆட்டும் பெரியவான்னு அவர் மட்டும் நமஸ்காரம் பண்ணிக்கிறார். இந்த அம்மையாரால் நிற்க முடியாதே, மானசீகமாக வேண்டிக்கிறா, போய்ட்டு வா அப்படின்னு சொன்னதுமே அந்த சக்கரை வண்டி நாற்காலி அப்படி திருப்பிண்டு தன் மனைவி அழைச்சிட்டு வந்துட்டார். அங்கேருந்து ஒரு வண்டி ஏறி எப்படியோ கஷ்டப்பட்டு பிடித்து சென்னை வந்து சேர்ந்தாச்சு. அப்படியே காலம் உருண்டு ஓடுகிறது. திருவல்லிக்கேணியில் மீண்டும் நம் ஆங்கரை பெரியவாளான கல்யாணராம பாகவதரின் பாகவத சப்தாகம் நிகழ்கிறது. திருவல்லிக்கேணியில் தங்கினார் அவர். தங்கி இந்த ப்ரோக்ராம் நடக்கிறது. அந்த ப்ரோக்ராமுக்கு இதே தம்பதி வருகிறார்கள். இப்பொழுது அந்த அம்மையாரிடத்தில் சர்க்கரை நாற்காலி இல்லை, நடந்து வருகிறார். பக்கத்தில் ஒரு குழந்தையும் வருகிறான். அவளை பார்த்ததுமே அவர் கண்டு கொண்டு விடுகிறார். யார்? பாகவதர். இவரும் அந்த பாகவதரை பார்ப்பதற்கு ஆவலோடு வருகிறார். நீங்களா? வாங்கோ, நம்ம கொஞ்ச நாளைக்கு முன்னாடி பார்த்தோமே அங்கே சங்கர மடத்தில். ஆமாம், நம்ம தான் அது. இன்றைக்கி என் மனைவின்னு சொல்கிறதுக்குள்ளே உங்கள் மனைவி சர்க்கரை நாற்காலியில் வந்தாலே, இன்றைக்கி எப்படி நடக்கிறான்? அதுதான் மகா பெரியவாளோட கடாட்சம். அன்றைக்கி பெரியவா பார்த்தார், பிரசாதம் கொடுத்தார், நாங்கள் இல்லத்துக்கு வந்தோம். கொஞ்ச நாள் இப்படியே தான் அவள் இருந்தா. திடீர்னு ஒரு நாளைக்கு கார்த்தால் நான் வந்து ஹாலில் உக்காந்தேன், எப்போ சரியாகுமோ பெரியவான்னு ஃபோட்டோவை பார்த்துன்னு உட்காந்தேன். திடீர்னு கையில் காப்பி ஆற்றிண்டே என் மனைவி வந்து கொடுத்தா நடந்து வந்து. என்னம்மா நடந்து வந்துட்ட, கால் என்னாச்சுன்னு கேட்குறேன். அப்பொழுது தான் அவளுக்கு தெரியறது தன் கால் சரியாக போயிடுதுன்னு. தன் கால் செயலிழந்து போய் மீண்டும் செயல்பாட்டுக்கு வந்து விட்டது என்பதையே அந்த அம்மையாருக்கு நினைவில்லை. இந்தாங்க நான் காப்பி சாப்பிடுங்கன்னு கொடுக்கும் பொழுது தான் இவர் கேட்குறார், தெரியறது. ஆமாம், என் கால் நல்லா வேலை செய்கிறது, என்னாச்சுன்னே தெரியலையே. ஒரு வலி இல்லை, ஒரு வேதனை இல்லை, கால் பிடிச்சிக்கிறதோ சதை பிடிப்போ ஒன்றுமே இல்லை. அன்னைக்கு சரியானது தான். அதுக்கப்புறம் என் மனைவிக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. இதில் ஒரு அற்புதமான விஷயம் என்னென்னா, எங்களுக்கு ஒரு குழந்தை பாகியமும் வந்தாச்சுன்னு அந்த பையனை காட்டுறார். அந்த பாகவதர் அழுதே விட்டார். மகாபிரியவாளின் கருணைங்கிறது இதுதான். அன்னைக்கு நான் படிக்கும் பொழுது நீங்கள் வந்தேல் இந்த அற்புதத்தை பார்க்குற பாக்கியம் எனக்கு கிடைச்சிது. இன்றைக்கி மறுபடியும் உங்களை பார்க்குறேன் அப்படின்னா அது மகாபிரியவாளின் திருவுள்ளம் இல்லாமல் வேறு என்னது அப்படின்னு கேட்ட அவரும் ஆனந்த கண்ணீர் விட இவர்களும் ஆனந்தமாய் பெரியவாளை அங்கிருந்தே வேண்டிக் கொள்ள. ஆக நாம் மகா சுவாமிகளை நம்பி நம் கஷ்டத்தை சொன்னோம் என்றால், இன்றைக்கி பெரியவா இல்லையே எங்கே போய் சொல்கிறது? அதிஷ்டானத்தில் கூட போய் அமர்ந்து நமக்கு என்ன வேண்டும் என்பதை நேர்மையான முறையில் சொன்னோம் என்றால், அது நேர்மையான காரியமாக இருந்தால் நிச்சயமாக மகானின் திருவருள் அதற்கு உண்டு. உடனுக்குடன் நிகழுமா? உரிய காலம் எப்பொழுது வருமோ அப்பொழுது நிச்சயமாக அது நிகழும். மகானே அதை நிகழ்த்தி காட்டுவார் என்பதில் சற்றும் சந்தேகமே கிடையாது. சக்ருத் ஸ்மரண மாத்திரேன பவரோக விநாசகே சந்திரசேகர பாதாப்சே வாசேதாம் ஹிருதிமே சதா. விதம் விதமான பக்தி நிகழ்ச்சிகளை உங்களுக்காக தந்து கொண்டிருக்கிறது உங்கள் கோபுரம் டிவி. உங்களுக்கு பிடித்த நிகழ்ச்சிகளை லைக் செய்யுங்கள், உங்களுக்கு பிடித்த மாணவர்களுக்கு ஷேர் செய்யுங்கள். மேலும் சப்ஸ்கிரைப் செய்வதோடு மட்டுமல்லாது அருகில் இருக்கும் பெல் பட்டனை கிளிக் செய்து கோபுரம் டிவி நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ளுங்கள். மற்றும் ஒரு மகிழ்ச்சியான செய்தி, கோபுரம் டிவி ஆப்பை கூகுள் பிளே ஸ்டோரில் ஃப்ரீ டவுன்லோட் செய்து கோபுரம் டிவி நிகழ்ச்சிகளை தொடர்ந்து கண்டுகளியுங்கள், பாருங்கள், ரசியுங்கள், பரவசமடையுங்கள். gopuramtv.com பக்தி பக்திமயம்.